Dear students, sum number 3, subdivision number 3. Tan inverse of 8x divided by 1 minus 16x square இருக்கு. இப்போ இந்த 8x divided by 1 minus 16x square இருக்கு இல்லையா, அதை வந்தா ஓகே, இது given question. இதோட இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நான் given question ரீரைட் பண்ணி எழுதிடுறேன். இன்டெகிரலா tan inverse of 8x 2 times of 4x, 2 into 4x 8x ஆயிடும், divided by 1 minus 4x the whole square அப்படின்னு எழுதிடுறேன் dx. எதுக்கு அப்படி எழுதியிருக்கோம்னா, see 2 into 4x divided by 1 minus 4x square இருக்கு இல்லையா, நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம இன்டகிரேஷன் படிக்கும்போது, டிஃபரன்சியேஷன் படிக்கும்போது படிச்சிருக்கோம். tan 2 தீட்டாவுக்கு இன்னொரு பேரு 2 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த 4x நான் tan தீட்டான்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகிடும், 4x tan தீட்டான்னு எடுத்தா 2 tan தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். அப்போ அந்த ஃபுல் டேர்மையும் tan 2 தீட்டான்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, லெட்டஸ்ட் டேக் இந்த 4xக்கு பதிலாக tan தீட்டா அப்படின்னு எழுத போறேன். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 4 அப்படியே இருக்கு. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by d theta உடைய வேல்யூ, tan theta டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் theta. அப்போ இந்த dx வேல்யூ என்ன, dx by d theta is equal to secant ஸ்கொயர் theta divided by 4. இந்த d theta சைடு போயிடுச்சுன்னா dx is equal to secant ஸ்கொயர் theta divided by 4 into d theta அப்படின்னு ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம கிவன் கொஸ்டின்ல ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஓகேவா, given question என்ன எழுத போறேன்னா, I is equal to integral is integral tan inverse of 2 into 4x க்கு பதிலா tan theta, 4x என்ன, 4x னா tan theta divided by 1 minus 4x க்கு பதிலா tan theta, மேல ஸ்கொயர் இருக்கு, அப்போ ஸ்கொயர்னு எழுதுறேன். tan ஸ்கொயர் தீட்டானும் tan theta ஹோல் ஸ்கொயர்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த dx னு எழுதிட்டேன். ஓகே, therefore I is equal to tan inverse of 2 tan theta divided by 1 minus tan square theta, 2 tan theta divided by 1 minus tan square theta வை tan 2 theta னு எழுதிடலாம். 2 theta into what is dx? இந்த dx என்ன எழுதலாம், dx secant square theta by 4 into d theta. இந்த dx க்கு பதிலா secant square theta divided by 4 into d theta அப்படின்னு எழுதலாம். இங்கே dx க்கு மாத்திடுறேன். dx உடைய வேல்யூ என்ன, dx க்கு பதிலா secant square theta by 4 into d theta. அப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 4 வந்து எடுத்து முன்னாடி எழுதிடுறேன். ஓகே, இன்டகிரேஷனுக்கு முன்னாடியே இந்த 4 எடுத்தா முன்னாடி எழுதிடுறேன். 1/4 சொல்லி முன்னாடி எடுத்து எழுதிட்டேன். ரைட், இப்போ tan inverse of tan அதை அப்படியே கட் பண்ணிடலாம். ரிசல்ட்டா 1/4 இன்டகரலா 2 theta into secant ஸ்கொயர் theta d theta அப்படி இருக்கு. இந்த 2 இந்த 4 கட் பண்ணா 2 times, 1/2 times of integral theta secant ஸ்கொயர் theta d theta அப்படின்னு இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கிவன் கொஸ்டின் tan இன்வெர்ஸ்ங்கிறத சிம்பிளிஃபை பண்ணி இந்த பேட்டர்னுக்கு எடுத்து வந்து எழுதியிருக்கோம். இப்போதான் நம்ம என்ன அப்ரோச் பண்ண போறோம், பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ரோச் பண்ண போறோம். ஏதாவது ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், இன்னொரு டேர்மை இன்டகிரேட் பண்ண போறோம். தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வந்துருச்சுன்னா அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா tan தீட்டாவை இன்டகிரேட் பண்ணா log of sec theta. ரைட், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இது வந்து ஒரு பேர், இது செகண்ட் பேர். therefore given question 1/2 times of bracket குள்ள theta tan theta minus 1 into log secant theta, 1 into log of sec theta அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, இந்த sec theta பதிலாக என்ன எழுத முடியும், 1/2. ஓகே, ரைட், 1/2 theta பதிலாக what is theta,
4x is equal to tan theta. Therefore, theta is equal to the tan incidence in tan inverse of 4x. Tan inverse of 4x. The theta க்கு பதிலா theta is equal to இந்த tan answer tan inverse of 4x. Theta க்கு பதிலா எழுதிட்டோம் into tan theta. What is tan theta? Tan theta உடைய வேல்யூ 4x. அப்போ இந்த tan theta க்கு பதிலா 4x னு எழுதலாம். minus log sec x. ஃபார்முலா என்ன? secant square theta secant square x. Okay, secant square theta minus tan square theta is equal to 1. இது அன்சைட் போச்சுன்னா secant square theta-வை 1 plus tan square theta அப்படின்னு எழுதலாம். இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும். ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா sec theta. sec theta உடைய வேல்யூ ரூட் ஆஃப் 1 plus tan square theta. அப்போ அதை எடுத்துட்டு இங்க அப்ரோச் பண்ணிடலாம். log எழுதிட்டு sec theta-க்கு பதிலா sec theta உடைய வேல்யூ என்ன? 1 plus tan square theta. root of 1 plus tan square theta. ரைட். ப்ளஸ் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுதான் சம்முடைய லாஸ்ட் ஆன்சரா. இங்க இருக்கிற 4x இருக்கு இல்லையா, இந்த 4x எடுத்து முன்னாடி எழுதிடலாம். இங்க இருக்கிற 4x-ஐ ஆர்டரா முன்னாடி எழுதிடலாம். ஓகே, 4x into tan inverse of 4x minus log of root of 1 plus tan square theta plus c. So that is equal to find 1/2 4x tan inverse of x tan inverse of 4x minus log root of 1 plus tan square theta. Tan theta உடைய வேல்யூ என்ன? tan theta na 4x. tan square theta na 4x the whole square plus c. இதுதான் இந்த given integration ஃபைனல் ஆன்சர். இல்ல ஸ்டெப் நீ இதுலயே முடிச்சாலும் ஓகே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க. தேங்க்யூ.